தேவயானியை கூட விட்டு வைக்காமல் அசிங்கப்படுத்திய ராஜகுமாரன் என்ன விஷயம் தெரியுமா? கடந்த 2013ஆம் ஆண்டு டைரக்டர் ராஜகுமாரன் கடைசியா டைரக்ட் பண்ண படம் திருமதி தமிழ். அந்த வகையில அவர் படம் டைரக்ட் பண்ணி 12 வருஷம் ஆகுது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்துல சந்தானத்து கூட சேர்ந்து காமெடி பண்ணி தன்னோட இமேஜை டேமேஜ் பண்ணிக்கிட்டாரு. அதை தொடர்ந்து சினிமாவில் தலை காட்டாத ராஜகுமாரன் சமீப காலமா பல யூடியூப் சேனல்களுக்கு இன்டர்வியூ கொடுத்து கமல்ஹாசன், விஜய், விக்ரம், டைரக்டர்கள் மகேந்திரன், பா ரஞ்சித், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் உள்ளிட்ட பலரை கடுமையா விமர்சனம் செய்து ரசிகர்களை கடுப்பேத்திட்டு இருக்காரு. இதனால ரசிகர்கள் தேவயானை டேக் பண்ணி உங்க கணவர் ராஜகுமாரனை வாயமோட சொல்லுங்கன்னு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில மத்தவங்களை விமர்சனம் செய்த ராஜகுமாரன் இப்ப சொந்த மனைவி தேவயானியை விமர்சனம் செய்தது அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. அவர் ஒரு இன்டர்வியூல பேசும்போது, தேவயானியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்ன நான் ஒரு வீட்டுல குடியிருந்தேன். அந்த வீட்டோட வாடகை வெறும் 1000 ரூபாய் தான். சாப்பாட்டுக்கு 500 ரூபாய் செலவாகும். மொத்தத்துல மாசத்துக்கு எனக்கு 1500 ரூபாய் தான் செலவாகும். சம்பாதிச்ச காசை சிறுக சிறுக சேமிச்சு பேங்க்ல 3 லட்சம் ரூபாய் சேர்த்தேன். அந்த காசு தான் தேவயானியை கல்யாணம் பண்ணும்போது எனக்கு உதவுச்சு. ஏன்னா அவங்க வெறும் கையை வீசிக்கிட்டு தான் என்ன நம்பி வந்தாங்க. சினிமாவில் சொல்ற மாதிரி உடுக்க துணி கூட இல்லாம வந்தாங்கன்னு பேசியிருக்காரு. கல்யாணத்துக்கு பிறகு ராஜகுமாரன் வீட்லயே இருந்து கதை எழுதுறதுக்கு வசதியா அவருக்கு ஸ்டுடியோ வச்சு கொடுத்து இப்பவும் குடும்பத்தோட ஒரே ஏர்னிங் பேர்சனா இருக்கிற தேவயானுடைய பெருந்தன்மை எங்க, ஆனா சொந்த மனைவிக்கே செய்தது சொல்லி காட்டுற ராஜகுமாரனோட புத்தி எங்கன்னு அவரை கடுமையா விமர்சனம் செய்யறாங்க ரசிகர்கள்.